Hi friends, welcome to Films to Fashion. ஸோ இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பொதுவாக காமனாக எல்லார் வீட்லேயுமே எல்லா பெண்களுமே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னாக்கா, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க வெளியில் உள்ள பெண்கள், வெளியில் அவங்க கேள்விப்படுற அந்த சொசைட்டியில் உள்ள பெண்கள் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து பெருமைப்படுவாங்க, அட்மையர் பண்ணுவாங்க, அதை பாராட்டுவாங்க, புகழ்வாங்க. ஆனால் அதையே அவங்க வீட்டில் உள்ள பெண்கள் செய்யணும்னு முன் வந்தாங்க அப்படின்னாக்க அந்த ரூல்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா? இந்த பிரச்சனை நீங்களும் சந்திச்சுப்பீங்க, கண்டிப்பாக சந்திப்பீங்க. ஸோ இதில் என் விஷயத்தில் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க, நான் மாடர்ன் ட்ரெஸ் போடுறது, ஆன்லைனில் ஸ்பீச் கொடுக்கறது, இது எதுக்குமே எனக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ எனக்கு ஓப்பனாகவே சேலஞ்ச் பண்ணாங்க, இதெல்லாம் நீ பண்ண அப்படின்னாக்கா உனக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், உனக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு உன் பக்கத்தில் இந்த நியாயமும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ நான் யோசித்தேன், நான் மற்றவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்காக நானாக இருக்கிற இந்த வாழ்க்கையை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? கட் பண்ணேன், எனக்கு உங்கள் சப்போர்ட்டே வேண்டாம், நானாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணேன். ஸோ நான் இப்போது எனக்கு என்ன சரின்னு படுதோ, எனக்கு என்ன நல்லதுன்னு படுதோ, என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், நான் வெளியில் வந்த விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அவங்களும் அது மாதிரியான ஒரு பிரச்சனைகளை இருந்தாங்க அப்படின்னாக்கா, என் வார்த்தைகள் அவங்களுக்கு ஆறுதலாக இருந்துச்சு அப்படின்னா, என்ன இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர்ன் சர்வேஸ் எனக்கு கால் பண்ணுறாங்க, அவங்க ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்பி இப்படிலாம் இருக்குன்னு சிஸ்டர், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம் தானே, நான் பண்ணிட்டு தானே இருக்கிறேன் நான். ஸோ எனக்கு சரின்னு பண்ண நான் விஷயம் என்ன மாதிரி இருக்கிற பேர்ன் சர்வேருக்கு ஒரு உத்வேகமாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால நான் அதை பண்ணுறேன். ஸோ நமக்கு சப்போர்ட்ன்றது தேவைதான், பட் அதுவே பர்மிஷனாக மாறும்போது கண்டிப்பாக அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க. ஒரே ஒரு சப்போர்ட் தான் உங்களுக்கு தேவை, உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, சரிங்களா? ஸோ அந்த நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. ஒரு நாள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க, அப்படி புரிஞ்சுக்கலனாலும் பிரச்சனையே கிடையாது, அது அவங்க பிரச்சனை, விட்டுருங்க. நீங்களாக இருங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க, ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.